தான் சொல்றேன் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு. என்ன பாருங்க, கட்டுப்படுத்த யாருமே இல்ல. இஷ்டத்துக்கு தண்ணி அடிக்கலாம், பொண்ணுங்க பின்னாடி சுத்தலாம், எதை வேணாலும் பண்ணலாம். இந்த அப்படி வேண்டாம், தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்கு போனா ரொம்ப பிரச்சனை வருது. ஏச்சே, வீட்டுக்கு போய் பயப்படுறிய? ஷேம் ஷேம். இருக்கட்டுவே. ஆமா, இந்த வருஷம் மீட்டிங் நம்ம வைக்கவே இல்லையா? இப்ப என்ன பண்றது? அதனால என்ன, இங்கேயே வச்சுக்கலாம். வேண்டாம், போன தடவையே தண்ணி ஓவர் ஆகி நாரி போச்சு. ஓன் பொண்டாட்டி கிட்ட என்னால வாங்கி கட்டிக்க முடியாது. அப்படின்னு ஒண்ணு பண்ணலாம், ஏதாவது ஹோட்டல்ல வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு, வெஜிடேரியன் ஹோட்டல்ல வைக்கணும், அது முக்கியம். அதெல்லாம் வேண்டாம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அப்படின்னா நான் ஒரு வழி சொல்றேன். உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா என் எஸ்டேட் அதான் பூட்டி கிடக்குது, அங்கேயே வச்சுக்கலாமே. அதான் நல்லது. அங்கன்னா ஜட்ஜி சார் வீட்டுக்கு தெரியாம ஜாலியா தண்ணி அடிப்பாரு. போலீஸ் கிட்ட இருந்து கூட ஈஸியா தப்பிச்சிட்டோம். ஆனா இந்த ஓட பிரிச்சு உள்ள வரதுக்குள்ள பட்ட பாடு இருக்கே. நம்ம தலைமறைவா இருக்க வேற எங்கடா இடம் இருக்கு? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா தலை வைக்கிறதுக்கு என்ன பண்றது? 2:30 மணிக்கு ஒரு பெங்களூர் மெயில் இருக்கு, தலை வைக்க அது போதுமா? என்ன ஜோக் அடிக்கிறியா? இப்ப பசிக்குதே, என்ன பண்றது?